2019ல தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச கேஸ் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கேஸ். இந்த கேஸ் வந்து கோவை பெண்கள் நீதிமன்றத்துல வந்து ஒரு 6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 48 விட்னஸ், செல்போனு, லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து 1500 பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து சிபிஐ கொடுத்திருக்காங்க. அதை வச்சு இந்த கேஸுக்கு வந்து இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 9 பேருக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. இது மொத்தம் 8 பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அந்த 9 பேர் எத்தனை பொண்ணுங்க வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, ஒருத்தருக்கு 4 ஆயுள் தண்டனை, ஒருத்தருக்கு வந்து 1 ஆயுள் தண்டனை, அந்த மாதிரி ஃபைனும் போட்டிருக்காங்க. 1 லட்சம் வரைக்கும் இந்த 9 பேருக்கும் ஃபைனும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் 8 பேருக்கு வந்து 85 லட்சம் வந்து காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. 10 லட்சம், 15 லட்சம், 10 லட்சம் அந்த மாதிரி. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அந்த 8 பெண்களுமே வல்னரபிள் விட்னஸ் ஸ்கீம் கீழ கொண்டு வந்து கவர்மெண்டே வந்து ஒரு 60 லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஐடென்டிட்டிலாம் வெளியே தெரியாம ரொம்ப க்ளோஸ்டு டோர்ல வந்து இந்த கேஸ் நடத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ்ட்னா அவங்க பேரண்ட்ஸு கூட தெரியாதான் இந்த பொண்ணு வந்து இந்த கேஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சிபிஐ வந்து இந்த கேஸை ரொம்ப கவனமா நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.